மாத்திரையே இல்லாமல் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, வெறும் சில பேருக்கு உடம்புல சர்க்கரை நோய் கண்டுபிடித்த ஆரம்ப பகுதியில் சர்க்கரை நோய் கண்டுபிடிச்சு 1 வருஷம் தான் இருக்குது, 6 மாதம் தான் இருக்குங்கிறப்போ உங்கள் உடம்புல கொஞ்சம் சர்க்கரை இன்சுலின் அளவு ஓரளவு நல்லா சுரந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில் உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள் பண்ணுவதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். இது எல்லாத்துக்கும் சாத்தியமா அப்படின்னா, எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு 15லேருந்து 20% பீப்புளுக்கு உணவு பழக்கவழக்கங்கள் அண்ட் உடற்பயிற்சி மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். அதுவும் ஆரம்ப காலத்தில் சர்க்கரை நோய் மட்டும். 5 வருடங்கள் சர்க்கரை நோய் வியாதி இருக்குது, 10 வருடங்கள் சர்க்கரை வியாதி இருக்கும்போது நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும்போது, வெறும் உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமே சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு அது மட்டுமே உதவாது. மாத்திரை மருந்துகளும் தேவைப்படும். நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் என்னோட சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நான் மாத்திரை நிப்பாட்டிக்கலாமா அப்படிங்கிறது தான். இந்த மாத்திரை மருந்து மற்றும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சினால மட்டும்தான் சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுடைய சுகர் லெவல் நல்லா குறையும் போது மாத்திரை லெவலை குறைச்சிக்க முடியுமே ஒழிய உடனே நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் பழைய லெவலுக்கு சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாத்திரைனால தான் சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் உடற்பயிற்சினால தான் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் உணவு பழக்க வழக்கங்களால தான் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சுகர் தான் கண்ட்ரோல் ஆகிடுச்சே, நம்ம சர்க்கரை நோயை விட்டு விடுபட்டு விட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் சர்க்கரை நோய் இருக்கப்போகுது. உணவு பயிற்சி விட்டாலுமே, உடற்பயிற்சியை விட்டாலும், உணவு பழக்க வழக்கங்களை விட்டாலும், மாத்திரையை விட்டாலும் திருப்பி சுகர் ஏறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.